ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன ஆகும்னா கேரளா நாட்டு கிசிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது 18/10/2025க்கான கேரளா நாட்டு கிசிங்கில் 18/10/2025க்கான காருண்யா 227 இதுதான் குலுக்கல் நம்பரு. இன்றைக்கான ஒரு தரமான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பூர்வ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்மளோட கெஸ்ஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரை தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி விட்டுருங்க. அதில் பண்ணக்கூடிய ஒரு இது லைக் பண்ணி விட்டுருங்க பிடிச்சிருந்தா. இப்போ பார்த்தோம்னா நம்மளோட கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு ஆல் போர்டு தான் பார்க்க போகிறோம். ஆல் போர்டு நம்மளோட கெஸ்ஸிங்கில் எல்லாரும் போல் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா நம்பர் கொடுப்பாங்க, 2-3 நம்பர்லாம் ஆல் போர்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளோட கிடையாது, சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம். என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு ஆல் போர்டு 18/10/2025க்கான காரணம் 727 குழுக்களில் நமக்கு வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் பார்த்தோம்னா, நமக்கு இன்றைக்கு வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா சைபர் என்னோடய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். 100% வின்னிங் வரக்கூடிய ஒரு வேல்யூவான ஒரு நம்பராக தான் இருக்க போகுது. இன்றைய பொறுத்தவரையிலும் இன்றைய ஆட்டத்தில் நமக்கு சைபர் இல்லாமல் ஆட்டம் கிடையாது. இந்த சைபர் எந்த போர்டில் வருது, அதாவது எந்த போர்டில் வருதுன்னு சொல்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் அந்த போர்டில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் உங்களோட கணிப்பில் வரக்கூடிய நம்பர், அதாவது எந்த போர்டில் வருது அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு சைபர் நிச்சயம் வரும். அது எந்த போர்டு சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தோம்னா ஏ போர்டில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டில் என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிறப்ப நம்மளோட கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர், நான் சொன்ன ஆல் போர்டு சைபர் சொல்லியிருந்தேன். அந்த சைபர் நமக்கு ஏ போர்டில் 100% வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அதிகபட்சம் இருக்குது. இன்றைக்கான காருண்யா 727 குழுக்களில் நமக்கு ஏ போர்டில் நிச்சயம் சைபர் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. அதனால் கொடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் சைபர் நிச்சயம் வரும். அந்த சைபர் நமக்கு வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு 7. நமக்கு 7ம் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வருது. சைபர் வராத பட்சத்தில் 7 வரும். உங்கள் கெஸ்ஸிங்கில் நீங்கள் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நிச்சயம் நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு நம்பராக இருக்க போகுது. உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் 100% வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது. அதே போல் பி போர்டில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் தான் பார்க்க போகிறோம். பி போர்டில் வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு பெஸ்ட்டான ஒரு நம்பர் 2 நிச்சயம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். பி போர்டில் பார்த்தோம்னா நமக்கு 2 கொடுத்துருக்கோம். சப்போர்ட்டில் வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் 2 நமக்கு ஸ்ட்ராங்காக வருது. இன்றைய ஆட்டத்தில் அந்த 2 நமக்கு வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா பெஸ்ட்டான ஒரு நம்பர் நமக்கு 6. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக
டபுள்ஸ் வந்து ஏபியில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏபியை பொறுத்த வரையிலும் நமக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தோம்னா 02. நம்ம என்ன சிங்கிள் டிஜிட்டில் கொடுத்தோமோ அது அப்படியே நமக்கு வந்து டபுள்ஸில் இறங்க வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். ஏபியில் 02, அதே போல் 76 வந்து இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. நமக்கு பெரிய நம்பரில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தோம்னா 02, 76. அதாவது ஏ போர்ட்லேயே நமக்கு வந்து 4 வரக்கூடிய பட்சத்தில் 45. இந்த மாதிரி நமக்கு வந்து 5 பி போர்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பரில் இறங்க போனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்துருக்கேன். ஏபியில் 02, 76, 45. உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் தான் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ பிசி தான் பார்க்க போகிறோம். பிசியை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் பார்த்தோம்னா 28. ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 28 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர். நமக்கு பியில் 2 வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம், சி போர்டில் 8 வந்து சொல்லியிருக்கோம். அது சிங்கிளில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே வந்து டபுள்ஸில் கொடுக்குறோம். 28 வந்து ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்கும். அதே போல் 24 நமக்கு சப்போஸ் சைபர் வந்து பி போர்டில் இறங்கக்கூடிய பட்சத்தில் 07. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பார்த்தோம்னா 28 பிசியில் 28, 24, 07 என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்க போகுது இந்த நம்பர் பார்த்தோம்னா பிசியில். அடுத்து ஏசியில் தான் பார்க்க போகிறோம். ஏசியை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு ஏசி நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏசியில் பார்த்தோம்னா நமக்கு சைபர் வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். அதே போல் 08 நம்ம 02 கொடுக்கணும். பிசியில் 08 வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். ஏசியில் வந்து நிச்சயம் வந்து இதே போல் தான் நம்பர் வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது என்னோடய கணிப்பில், என்னோடய கெஸ்ஸிங்கில். உங்களோட கணிப்பில், உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 08, அதே போல் 74. சப்போஸ் நமக்கு வந்து ஏ போர்டில் நமக்கு 8 வரக்கூடிய பட்சத்தில் சி போர்டில் 0. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நமக்கு வந்து இறங்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். பார்த்தோம்னா 08 வந்து கொடுத்துருக்கோம். ஏசியில் 74 ஏசியில் கொடுத்துருக்கோம். அதே போல் 80. இந்த ஏ போர்டில் கொடுத்த ஸ்டார்டிங் நம்பர் 08, 80. இந்த மாதிரி என்னோடய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக வந்து வரக்கூடிய ஒரு நம்பராக இருக்க போகுது. அதனால் கொடுத்துருக்கீங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். கடைசியாக வந்து பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஒரு தரமான ஒரு நம்பர் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். உங்கள் கணிப்பில் வரக்கூடிய இந்த ஒரு பாக்ஸ் நம்பராக தான் தாராளமாக வச்சுக்கலாம். பார்த்தோம்னா ஏ போர்டிலே நான் கொடுக்குறேன். ஏபிசியில் 260 அப்படியே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 260 அப்படியே கூட நமக்கு இறங்க வாய்ப்பு வந்து இருக்குது. அதே போல் சிங்கிள் டிஜிட்டில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே கொடுப்போம். 028. அதே போல் 028 கொடுத்துருக்கோம். 760 வந்து கொடுத்துருக்கோம். 800 ஏ போர்டில் நமக்கு இந்த நம்பர் வர பட்சத்தில் பார்த்தோம்னா அதே ஏ போர்டில் நமக்கு வந்து 8 வர்ற பட்சத்தில் 891. நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் இந்த மந்தில் வந்து 9 வந்து ரிப்பீட்டடாக இறக்குவாங்க. அதே போல் நமக்கு வந்து 9 ஏ போர்டில் நேற்றைக்கு ஆட்டத்தில் இருந்துச்சு. அது முதல் நாள் ஆட்டத்தில் இருந்துச்சு. அது முதல் நாள் முன்னாடியே ஒரு ஆட்டத்தில் இருக்குது. தொடர்ச்சியாக நமக்கு வந்து இந்த நம்பர் வந்து 9 வருது. அதே போல் அந்த 9 பி போர்டில் வரக்கூடிய வாய்ப்பில் நமக்கு 891 இது போல் நம்பர் வந்து இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்க போகுது. அதனால் கொடுத்து வச்சுருக்கோம். 891 உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இது போல் என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் தான் அது. அடுத்து பார்த்தோம்னா அதே 267 ஒரு டிஃபரெண்ட் மேக்கிங் நம்பரில் உங்களுக்கு 267 வந்து ஸ்ட்ராங்காக வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. 267
அடுத்து பார்த்தோம்னா 682 இந்த ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் நமக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடைசியாக வந்து பார்த்தோம்னா 428 இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஸ்ட்ராங்கான ஒரு நம்பராக இருக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 028 கொடுத்துருப்போம், இங்கே பார்த்தீங்கன்னா 428 கொடுத்துருப்போம். ஏ போர்டு மட்டும் மாற்றிருப்போம். இதே போல் தான் நமக்கு வந்து நிச்சயம் வந்து 100% வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வெற்றியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி வணக்கம்.